ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் யூனிட் 7ல் அகர முதலி அப்படின்ற டாபிக், அதுக்கப்புறம் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர், அதுக்கப்புறம் முடியரசன் நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? ஸோ இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட் 1ல் அயர் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், ஸோ அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட் 5ல் மரபு தொடரின் பொருளறிதல், உவமை தொடரின் பொருளறிதல். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்தால் இன்றைக்கி நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ நம்ம தரக்கூடிய அனைத்து கேள்விகளுமே முக்கியமான கேள்விகள் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே உள்ள மரபு தொடர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதற்குண்டான இணையான பொருள் எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆராய்ந்து பாராமல். ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயத்தை தேடும்போது கூட சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு தேடாத அப்படிம்பாங்கள்ல. அப்போ ஒரு விஷயத்தை தேடும்போது தான் அந்த வார்த்தை வருது. ஓகேங்களா? ஸோ அதுதான் கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்றது ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். முதலை கண்ணீர் அப்படின்ற மரபு தொடரில் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முதலை கண்ணீர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொய் அழுகை அப்படின்றது தான். ஓகேங்களா? அதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக பொய்யா அழுகுறாங்கல்ல, ஸோ அதுதான் முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களோட ஆசிரியர் யார்? ஸோ கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் ஆகிய நூல்களோட ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, கனிச்சாறு அப்படின்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? ஸோ கனிச்சாறு அப்படின்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளியிட்டாங்க? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 8 தொகுதிகளாக வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்ற உவமை தொடர் ஸோ எந்த பொருளை உணர்த்துது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த பொருளை உணர்த்துது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு ஜாபுக்காக போகிறோம், ட்ரை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்குமா என்னன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடுறோம், அந்த ஜாப் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ அந்த ஜாபில் நமக்கு ஒரு சேலரி ஒரு 15,000 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம எதிர்பார்க்காதது இன்னொரு மகிழ்ச்சி கிடைக்கிது. ஓகேங்களா? அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் நம்ம நினச்சது ஒன்று, நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சது ஒன்று அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இரட்டிப்பு மகிழ்ச்சி, வேலையும் கிடைக்கிது, நமக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமும் கிடைக்கிது. ஸோ அதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இரட்டிப்பு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் அப்படின்ற தொடருக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற உவமை தொடரில் எது சரியானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மடை திறந்த வெள்ளம் போல். ஓகேங்களா? ஸோ மழை காலத்தில் அந்த டேமை பார்த்திங்கன்னா அடைச்சி தான் வச்சுருப்பாங்க. திடீர்னு தண்ணி அதிகமானதுனால சடனாக திறந்து விடுவாங்க. பார்த்திங்கன்னா பீச்சிட்டு அடிக்கும், வெள்ளம் மாதிரி பார்த்திங்கன்னா வேகமாக வரும். அது மாதிரி திருவிழாவுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில்
கூட்டமே இருக்காது. ஆனால் அந்த திருவிழா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எங்கேருந்து வராங்க தெரியாது, கூட்டம் கூட்டமாக வருவாங்க, மக்கள் திரண்டு வருவாங்க. ஓகேங்களா? எப்படி மடை திறந்த வெள்ளம் போலன்னா டக்குன்னு, அதாவது அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இருக்காது, திருவிழா அன்றைக்கி கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மடை திறந்த வெள்ளம் போல் சடனாக வந்து நிறைய பேர் வராங்கல்ல, ஸோ அதற்கு வந்து இதை சொல்லுவாங்க, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்றதுக்கு உண்டான சரியான பொருள் வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தற்செயல் நிகழ்வு அப்படின்றது தான். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2012 நானும் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்மேட்டாக இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஓகேங்களா? நான் அப்போ சும்மா தான் இருந்தேன். தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நீனும் வா அப்படின்னு சொன்னான். சரி, நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து போனோம். அவனுக்கு துணையாக தான் நான் போனேன். கடைசியில் பார்த்தா எனக்கு அந்த ஜாப் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ தற்செயலாக நடக்குதுல்ல, அதாவது நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தற்செயலாக நடந்திருக்கும். ஸோ அதுதான் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போலன்னா, நம்ம பனம்பழம் சாப்பிட்ணுன்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் ஏற முடியாது. டக்குன்னு ஒரு காக்கா வந்து உட்கார்றப்ப தானாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனம்பழம் வந்து கீழே விழுவுது. ஓகேங்களா? நம்ம எதிர்பார்க்காம அது நடக்குதுல்ல, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தற்செயல் நிகழ்வு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்ற உவமை கூறும் பொருள் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எதிர்பாராத நிகழ்வு. ஓகேங்களா? எதிர்பாரா நிகழ்வு அப்படின்றது தான். இதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டெம்ப்பு பேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு பிச்சு ரெடி பண்ணிவிட்டு என்னது பேட்டிங் பிடிக்கலான்ட்டு நிற்பிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சிருப்போம். ஓகேங்களா? நம்ம இப்படி தான் நடக்க போகுது, நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினைப்போம். ஆனால் அங்கே வேறு ஒரு நிகழ்வு டக்குன்னு நடக்குதில்ல. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள், திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முடியரசன் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, திரு குன்றக்குடி அடிகளார் எங்கு நடந்த விழாவில் முடியரசன் அவர்களுக்கு கவியரசு அப்படின்ற பட்டத்தை வழங்கினார்? திரு குன்றக்குடி அடிகளார் வந்து எந்த இடத்துல நடந்த விழாவில் முடியரசன் அவர்களுக்கு கவியரசு அப்படின்ற பட்டத்தை வழங்கினார்? எந்த இடம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரம்பமலை அப்படின்ற இடத்துல தான். ஓகேங்களா? ஸோ பரம்பமலை அப்படின்ற இடத்துல தான் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் முடியரசன் அவர்களுக்கு கவியரசு அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, எந்த ஆண்டு முடியரசன் அவர்கள் தமிழக அரசு விருது பெற்றார்? ஸோ முடியரசன் அவர்களுக்கு தமிழக அரசு விருது எந்த ஆண்டு வந்து கிடைச்சிது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1966. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு பாடியவர் வந்து யார்? அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு பாடியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வே ராமலிங்கனார். ஓகேங்களா? ராமலிங்கனார்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் வந்து யார்?
கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உடலும் உயிரும் போல அப்படின்றதுக்கு உண்டான சரியான விடை வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒற்றுமை அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்போ கல்யாணம் ஆன தம்பதிகளை ஒருத்தவங்க வந்து வாழ்த்துறாங்க அப்படின்னா, ஸோ உடலும் உயிரும் போல் ஒற்றுமையாக இருங்க. ஓகேங்களா? உடலும் உயிரும் போலன்னு ஏன் சொல்கிறாங்க? ஸோ அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஒற்றுமையாக இருங்க அப்படின்றதுக்காக சொல்கிறது தான். ஸோ உடலும் உயிரும் போல் அப்படின்றதுக்கு உண்டான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். முடியரசன் அவர்கள் எந்த நூலுக்காக தமிழக வளர்ச்சி கழகம் பரிசு பெற்றார்? ஸோ முடியரசன் அவர்கள் வந்து எந்த நூலுக்காக தமிழக வளர்ச்சி கழகம் பரிசு வந்து பெற்றார்? எந்த நூலுக்காக அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த நூலுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரகாவியம் அப்படின்ற நூலுக்காக. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். முடியரசன் அவர்கள் எந்த காப்பிய நூலுக்காக தமிழ் தேசிய காப்பிய விருது வந்து வாங்கினார்? முடியரசன் அவர்கள் வந்து எந்த காப்பிய நூலுக்காக தமிழ் தேசிய காப்பிய விருது வந்து வாங்கினார்? எந்த நூல் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பூங்கொடி அப்படின்ற நூலுக்காக தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. முடியரசன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படின்ற சிறப்பு பெயரை வைத்தவர் வந்து யார்? ஸோ முடியரசன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படின்ற சிறப்பு பெயரை வச்சவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்க. நாமக்கல் கவிஞருக்கு புலவர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து யார்? நாமக்கல் கவிஞருக்கு புலவர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சேலம் எஸ் விஜயராகவ ஆச்சாரியார் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. நாமக்கல் கவிஞரோட பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் வந்து யார்? நாமக்கல் கவிஞரோட பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தணிகை உலகநாதன் அப்படின்றவங்க தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யார்? காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வே ராமலிங்கனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஸோ வே ராமலிங்கனார் அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் நாமக்கல் கவிஞர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பொருந்தாமல் இருக்கிறது எது? நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காந்தி புராணம் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற வீரநடைக்கு வித்திட்டவர் வந்து யார்? தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற வீரநடைக்கு வித்திட்டவர் வந்து யார்?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வே ராமலிங்கனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, நாமக்கல் கவிஞர் தான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், தற்கால நக்கீரர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து யார்? தற்கால நக்கீரர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் வந்து யார்? தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வே ராமலிங்கனார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 1925ஆம் ஆண்டு தற்கால தமிழ் சொல் அகராதி அப்படின்றத வெளியிட்டவர் வந்து யார்? 1925ஆம் ஆண்டு தற்கால தமிழ் சொல் அகராதி அப்படின்றத வெளியிட்டவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பவானந்தர் அப்படின்றவர் தான். சரிங்களா. அடுத்தது பாருங்க, துரைமாணிக்கம் அப்படின்னு இயற்பெயர் கொண்டவர் வந்து யார்? துரைமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் வந்து யார்? ஸோ மதுரை தமிழ் பேரகராதியை 1937 வெளியிட்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, பவானந்தர் அப்படின்றவர் தான். சரிங்களா. அடுத்தது பாருங்க, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார்? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா. அடுத்தது பாருங்க, முடியரசன் அவர்களோட இயற்பெயர் வந்து என்ன? முடியரசன் அவர்களோட இயற்பெயர் வந்து என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசு அப்படின்றது தான். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே உள்ள உவமை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ இதற்குண்டான ஆன்சர் வந்து சரியாக இருக்கான்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். ஓகேங்களா. ஸோ அவங்கள தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஆகாய தாமரை அப்படின்றதுக்கு உண்டான சரியான பொருளை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்குண்டான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இல்லாத ஒன்று. ஓகேங்களா. ஸோ ஆகாய தாமரை அப்படின்றதே ஒன்று கிடையாது. ஸோ அது கிடையாதுன்றப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்றதுக்கு உண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது? ஸோ யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனாரோட படைப்புகளில் தவறானது எது? ஸோ பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பொருந்தாமல் இருக்கிறது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழகத்தில் நாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பெருஞ்சித்திரனார் படைப்புகளில் தவறானது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பெருஞ்சித்திரனார் படைப்புகளில் தவறானது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கர்ம வீரர் காமராஜர் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சரியம் அப்படின்ற வேர்ட் இருக்குல்ல, ஸோ இது பிறமொழி சொற்களில் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆச்சரியம் அப்படின்றதுக்கு உண்டான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வியப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பிறமொழி சொற்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதற்குண்டான தமிழ் சொல் எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்படின்றது மென்பொருள் அப்படின்னு அர்த்தம், ப்ரௌசர் அப்படின்றது உளவி அப்படின்றது, ஸோ கிராப் அப்படின்றது செதுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, கர்சர் அப்படின்றது ஏவி அல்லது சுட்டி அப்படின்றது, அதுக்கப்புறம் சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி. ஓகேங்களா? சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை வழங்கி அப்படின்றது. ஓகேங்களா? ஃபோல்டர் அப்படின்றது உரை, லேப்டாப் அப்படின்றது மடிக்கணினி. ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கி உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்குண்டான சரியான ஆன்சரை நம்ம பின் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்ன அப்படின்றத இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு விஜய் சார் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நாளைக்கு உண்டான டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் தகவல் இருந்தது, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்குண்டான சரியான ஆன்சரை நம்ம பின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.